வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிசெட் 3.0ல லீடிங் கொஸ்டின் தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அசோசியேட்டட் வித் SAW மோர் ஆஃபன் தேன் இட் இஸ் வித் MMA வெல்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டிஃபெக்ட் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னா, எந்த டிஃபெக்ட் வந்து SAWல அதிகமாக வந்து வரும்? MMA வெல்ல வந்து கம்பேர் பண்ணும்போது, MMA வெல்டிங் ப்ராசஸை கம்பேர் பண்ணும்போது SAWல எந்த டிஃபெக்ட் வந்து அதிகமாக வந்து வரும்? அதுதான் வந்து இந்த கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஹைட்ரஜன் கிராக்கிங் இந்த வெல்ட் மெட்டல். வெல்ட் மெட்டலில் ஹைட்ரஜன் கிராக்கிங் SAW தான் அதிகமாக வருமானா வராது. MMA வெல்டிங்கில் தான் வந்து ஹைட்ரஜன் கிராக்கிங் அதிகமாக வரும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இல்லை. ஸோ ஆப்ஷன் சி பாருங்களேன், அந்த ரீஹீட் கிராக்கிங் டூரிங் PWHT அப்போ ரீஹீட் கிராக்கிங் வந்து வருது. ஸோ இது எதனால் வருதுன்னா SAW ப்ராசஸ்னால தான் வருதா அப்படின்னா இல்லை. இந்த ரீஹீட் கிராக்கிங் எதனால் வருது அப்படின்னா, இப்போ வந்து இந்த மெட்டீரியல் டைப் இந்த க்ரீப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதில் வந்து PWHT பண்ணும்போது உங்களுக்கு ரீஹீட் கிராக்கிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது போக இம்ப்ராப்பராக நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம் PWHT ஸோ அப்போவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரைண்ட் ஜாயிண்ட் நம்ம வந்து வச்சு நம்ம வந்து வெல்ட் பண்ணுறோம். ஸோ டியூ டு ஸ்ட்ரெஸ்னாலே உங்களுக்கு வந்து PWHT பண்ணும்போது ரீஹீட் கிராக்கிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வெல்டிங் ப்ராசஸ்னால வரக்கூடிய டிஃபெக்ட் வந்து இல்லை. ஸோ அதனால ஆப்ஷன் சி வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் டி வாருங்களேன், லேமுலார் டியரிங். இந்த லேமுலார் டியரிங் எதனால வரலாம் அப்படின்னா, இந்த திக்னஸ் த்ரூ அவுட் த திக்னஸில் வந்து டக்டிலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ அது போக லேமினேஷன் இருக்குது, இல்லைன்னா வந்து நான் மெட்டாலிக் இன்க்ளூஷன் இருக்குது. ஸோ அதனால வரக்கூடிய டிஃபெக்ட் தான் வந்து இந்த லேமுலார் டியரிங். சரிங்களா? ஸோ அந்த ஆப்ஷனும் தப்பு. ஆப்ஷன் பிக்கு வாங்களே, சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் இன் த வெல்ட் மெட்டல். ஸோ SAW ப்ராசஸ் இது வந்து ஹை ஹீட் இன்புட் ப்ராசஸ். சரிங்களா? இதில் வந்து ஹீட் இன்புட் வந்து அதிகமாக இருக்கும், பெயிண்டேஷன் நல்லா இருக்கும். அது போக இது நீங்கள் SAW பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திக்னஸை தான் வந்து வெல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த வயர், ஃபில்லர் வயர். ஸோ வந்து அதிகமாக வந்து இந்த ப்ராசஸில் வந்து மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்து வெல்ட் மெட்டல் வந்து டெபாசிஷன் ரேட்டும் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஹை டைல்யூஷன் வந்து நடக்கும். ஸோ ஹை டைல்யூஷன் ஆனால் தான் வந்து வெல்ட் மெட்டல் அதிக லெவலில் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வந்து வருது. ஸோ ஹை டைல்யூஷன் அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கூல் ஆகும். ஸோ அந்த கூல் ஆகும்போது ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெஸ்னால, சரிங்களா, ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரெஸ்னால தான் வந்து இந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வந்து வருது. சரிங்களா? ஸோ மெயின் காசஸ் என்ன அப்படின்னா, ஹை டைல்யூஷன்னால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சாலிடிஃபிகேஷன் வந்து கிராக்கிங் வந்து வருது. சரிங்களா? ஸோ இதோட லீடிங் கொஸ்டின் பாருங்களேன், இது ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் அண்ட் த கரெக்ட் ஆன்சர், ஒய் இஸ் திஸ் த கேஸ்? ஸோ எதனால உங்களுக்கு வந்து அந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டைல்யூஷன் ப்ராசஸ்னால தான் வந்து அந்த சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வந்து வருது. ஸோ அடுத்த ஆப்ஷன்லாம் பாருங்கள், லோ டைல்யூஷன் ப்ராசஸ். இது வந்து ஹை டைல்யூஷன் ப்ராசஸ், ஆல்ரெடி நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. கண்டாமினேட்டட் ஃப்ளக்ஸ்னால வந்து சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வருமானா இல்லை. ஸோ இதுக்கும் இந்த சம்மந்தம் கிடையாது. இது வந்து கண்டாமினேஷன் ஃப்ளக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதர் இஷ்யூ தான் வந்து வரும், லைக் பொரோசிட்டி இந்த மாதிரி தான் வரும். ஸோ ஆப்ஷன் சி தப்பு. இது வந்து லோ ஹீட் இன்புட் ப்ராசஸ்னால் இல்லை, இது வந்து ஹை ஹீட் இன்புட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. இது வந்து
ஹை டைல்யூஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ஹை டைல்யூஷன்னால தான் வந்து உங்களுக்கு சாலிடிஃபிகேஷன் கிராக்கிங் வந்து வருது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, EN ISO 5817 specifies that the limit of the diameter of the single pore in a well is அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஒரு டயாமீட்டர் ஆஃப் த சிங்கிள் போரோட லிமிட் வேல்யூ வந்து ஒரு ஈக்குவேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து இந்த 4 ஆப்ஷன்ல வந்து எந்த போர் வந்து அக்செப்டபிள், சரிங்களா, எந்த போர் வந்து அக்செப்டபிள் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்குவோம். டினா வந்து டயாமீட்டர் ஆஃப் த சிங்கிள் போர். டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.3 எஸ். இந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வந்து 4 mmக்கு மேலே போகக்கூடாது. டி வந்து 4 mmக்கு மேலே போகக்கூடாது. மேலே போச்சுன்னா அது வந்து ரிஜெக்டட். ஸோ நம்மளுக்கு தேவை எந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 4க்கு கீழே இருக்கு. அதே மாதிரி இந்த இந்த ஈக்குவேஷனில் வந்து அந்த எஸ்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு போர் டயாமீட்டர் வந்து கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டயாமீட்டரோட இந்த 4 mm கம்பேர் பண்ணணும். ஸோ அந்த டயாமீட்டர் வந்து 4 mmக்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து அக்செப்டட். ஸோ எது அக்செப்டட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், எஸ் ஈக்குவல் டு 20 mm. ஏன்னா உங்களுக்கு வந்து எஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல் திக்னஸ் 20 mm, 20 × 0.3, அப்போ வந்து உங்களுக்கு வந்து 6 mm வரும். ஸோ இதில் கம்பேர் பண்ணுங்கள், 6 mm உங்களுக்கு வந்து வருது. ஸோ நம்மளுக்கு வந்து இதோட அதிகம், 6 mm வந்து அதிகம். ஸோ இது அக்செப்டபிள் கிடையாது. ஸோ இது வந்து எடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இது வந்து 15 mm, இது கம்பேர் பண்ணும்போது 4.5, 4 விட 4.5 வந்து அதிகம். ஸோ இது வந்து அக்செப்டபிள் கிடையாது. ஸோ இதுவும் நம்ம வந்து ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எஸ் ஈக்குவல் டு 10 mm, 10 × 0.3 வந்து 3 mm. ஸோ இதுதான் கரெக்டு. ஸோ 3 mm வந்து 4 mm விட கம்மி. ஸோ வந்து இதுதான் வந்து அக்செப்டபிள். சரிங்களா? லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எஸ் ஈக்குவல் டு 10 mm, 10ஓட சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3.5 வராது, 3 mm தான் வரும். ஸோ இந்த ஆன்சரே தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? இதுக்கு லீடிங் கொஸ்டின் பாருங்கள், வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின் வாட் குட் பி பாசிபிள் காஸ் ஆஃப் திஸ் போர். த பொரோசிட்டி, அந்த சிங்கிள் போர் வர்றதுக்கு மெயின் காரணம் எதனால அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேக் வெல்டிங் ப்ராசஸில் கார்பன் மேங்கனீஸ் ஸ்டீலை வந்து நீங்கள் வந்து வெல்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்து கேஸ் ஃப்ளோ ரேட் வந்து 8 liter/minute, 18 LPM. அப்புறம் வந்து வோல்டேஜ் வந்து 29, ஆம்பியரேஜ் வந்து 160 இந்த வெர்டிக்கல் அப் பொசிஷன். ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு இந்த சிங்கிள் போர் வந்து வருமானா வராது. இது வந்து ப்ராப்பர் பேராமீட்டர்ஸ். சரிங்களா? 18 liter, அதே மாதிரி 29 volt அண்ட் 160, இது வந்து வெர்டிக்கல் அப்புக்கு கரெக்டான பேராமீட்டர்ஸ் தான். ஸோ இதனால உங்களுக்கு அந்த போர் வந்து வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 LPM, 20 volt, ஆம்பியரேஜ் 120. ஸோ வெர்டிக்கல் அப் பொசிஷனில் இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த போர் வந்து வராது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து வோல்டேஜ் ஓரளவு நார்மலாக இருக்குது, ஆம்பியரும் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஃப்ளோ ரேட்டும் நல்லா இருக்குது. ஸோ இதனால உங்களுக்கு வந்து அந்த போர் வருமானா வராது. சரிங்களா? எப்போ அந்த போர் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சீல்டிங்கும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது, அதே மாதிரி வோல்டேஜும் கம்மியாக இருக்குது,
ஆம்பியரேஜும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்பதான் வந்து இந்த வெர்டிகல் பொசிஷன்ல வந்து இந்த சிங்கிள் போர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டில தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா பேராமீட்டரும் பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதில தான் வந்து அதி அதிக சான்சஸ் இருக்கு. இந்த சிங்கிள் போர் வந்து வர்றதுக்கு. சரிங்களா? ஸோ சி ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் பார்டர்ல தான் இருக்கு. ஸோ அத நம்ம வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ டி தான் வந்து ரொம்ப லோவா இருக்கு. ஸோ கேஸ் ஃப்ளோ ரேட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. வோல்டேஜும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆம்பியரும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வந்து இதனால உங்களுக்கு வந்து போர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டிப்பிக்கல் டெம்பரேச்சர் யூஸ்ட் ஃபார் நார்மலைசிங் எ கார்பன் மேங்கனீஸ் ஸ்டீல் பிளேட்ஸ் ஆர். ஸோ நீங்க புக்ல பார்த்தீங்கன்னா, 900 அப் டூ 900 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்து குடுத்துருப்பாங்க. நார்மலைசிங் பார்த்தாலும் சரி, அனீலிங் பார்த்தாலும் சரி, எபோவ் த டிரான்ஸ்ஃபார்மேஷன் டெம்பரேச்சர் ஆர் எபோவ் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படி வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 900 டிகிரி செல்சியஸ். ஸோ இதில வந்து எந்த இதில வந்து 900 டிகிரி செல்சியஸ் வருதோ, அதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ 900 டிகிரி செல்சியஸ் இதுக்குள்ள தான் வந்து இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஸோ இந்த 1100 டிகிரி செல்சியஸ் இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சொல்யூஷன் அனலிங். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஸோ லீடிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், வாட் ஆக்சுவலி டஸ் நார்மலைசிங் டூ? நார்மலைசிங் எதுக்கு பண்றோம்? எதனால பண்றோம்? அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிரெயின் ஸ்ட்ரக்சரை ரீஃபைன் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த நார்மலைசிங் வந்து பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, சாஃப்டன் த மெட்டீரியல் மேக்கிங் இட் ஈஸியர் டு ஃப்ரம். சரிங்களா? மெட்டீரியலை சாஃப்டன் பண்ணுறதுக்கு தான் நார்மலைசிங் பண்ணுறோம்னா இல்லை. ஸோ சாஃப்டன் பண்ணுறதுக்கு அனிலிங் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் ஹார்டன் த மெட்டீரியல் ஹார்டன் பண்ணுறதுக்கு தான் நார்மலைசிங் பண்ணுறோமானா இல்லை. அது வந்து நம்ம கொஞ்சிங் அது மூலயமா தான் ஹார்டன் வந்து பண்ணுறோம் மெட்டீரியல். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ ப்ரொடியூஸ் அ ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? இப்போ நார்மலைசிங்கில் பார்த்தீங்கன்னா, ஏர் கூலிங்கில் தான் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிறதுனால உங்களுக்கு கிரெயின் ரொம்ப வந்து ஃபைனாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபைனாக இருக்கும். ஸோ அதனால் இதுதான் வந்து ஆப்ஷன். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபாஸ்ட்டாக கூல் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைன் கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் டி பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் எ கோர்ஸ் கிரெயின் ஸ்ட்ரக்சர். இது அனிலிங்கில் வந்து வரும். ஏன்னா அனிலிங் வந்து கண்ட்ரோல்டு கூலிங். அப்போ வந்து ஸ்லோவாக கூல் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து கோர்ஸ் கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட், நார்மலைசிங். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபார் ஜீமா த பர்ன் ஆஃப் ரேட் ஆஃப் த வயர் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு. ஸோ ஜீமா ப்ராசஸில் அந்த வயரோட பர்ன் ஆஃப் ரேட் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸ்டிக் அவுட் லென்த்து. ஸ்டிக் அவுட் லென்த் தான் என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த வயரோட எக்ஸ்டென்ஷன் லென்த்து தான். நம்ம வந்து ஒரு ஃபில்லர் வயர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதோட எக்ஸ்டென்ஷன் லென்த்து தான் வந்து இந்த ஸ்டிக் அவுட் லென்த்து. ஸோ அதில் ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ன் ஆஃப் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னா, இந்த ஸ்டிக் அவுட் லென்த் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸ்லைட்டாக வந்து கரண்ட் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து டைரெக்டாக வந்து இந்த பர்ன் ஆஃப் ரேட்டை அஃபெக்ட் பண்ணணும்னா டைரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணாது. சரிங்களா? ஸோ பர்ன் ஆஃப் ரேட்டை டைரெக்டாக வந்து அஃபெக்ட் பண்ணுறது வந்து வயர் ஃபீட் ஸ்பீடு தான். ஸோ இந்த பர்ன் ஆஃப் ரேட்னா என்ன அப்படின்னா, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வயர் வந்து மெல்ட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து இந்த பர்ன் ஆஃப் ரேட்டு. ஸோ அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த வயர் வந்து
ஃபீட் ஆகுது. ஸோ அதை பொறுத்து தான் வந்து பேர்ன் ஆஃப் ரேட்டே இருக்கும். ஸோ இந்த வயர் ஃபீட் ஸ்பீடு வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா கரண்ட்டை பொறுத்து தான் வந்து இருக்கும். கரண்ட் அதிகமாச்சுன்னா அந்த ஃபீடு வயர் ஃபீடு வந்து அதிகமாக இருக்கும், கம்மியாக இருந்துச்சுன்னா வயர் ஃபீடு வந்து கம்மியாக இருக்கும் அந்த ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ பேர்ன் ஆஃப் ரேட் அந்த வயர் வந்து டைரெக்டாக வயர் ஃபீட் ஸ்பீடை பொறுத்து தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ ஆர்க் வோல்டேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆர்க் லென்த் அதை தான் வந்து நம்ம ஆர்க் வோல்டேஜ்னால வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ட்ராவல் ஸ்பீட்னால உங்களுக்கு வந்து பெயின்ட்ரேஷன் நல்லா இருக்காது, அது மாதிரி பீடு நல்லா இருக்காது. சரிங்களா? பேர்ன் ஆஃப் ரேட்டுக்கும் ட்ராவல் ஸ்பீடுக்கும் இந்த சம்மந்தம் கிடையாது. அதுக்கப்புறம் லீடிங் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், ஹவு இஸ் திஸ் பேராமீட்டர் மெஷர்ட்? ஸோ பேர்ன் ஆஃப் ரேட் வந்து எப்படி வந்து மெஷர் பண்ணுறாங்க? ஸோ எதை பொறுத்து நான் ஆல்ரெடி அவங்கள சொல்லிட்டேன். என்னென்னா பேர்ன் ஆஃப் ரேட் வந்து வயர் ஃபீட் ஸ்பீடை பொறுத்து தான் வந்து பேர்ன் ஆஃப் ரேட் வந்து இருக்கும். ஸோ அந்த வயர் ஃபீடு ஸ்பீடு வந்து எதை பொறுத்துனா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீடு வந்து அதிகமாக இருக்கும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபீடு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம கரண்ட்டை மெஷர் பண்ணாலே வந்து பேர்ன் ஆஃப் ரேட் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சி தான் வந்து கரெக்டு. வோல்டேஜ் வந்து ஆர்க் லென்த் எப்படி வந்து ஆர்க் லென்த் இருக்குது, ஸோ அதை நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். ஸோ இண்டக்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேட்டரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஆர்க் ஸ்டெபிலிட்டி, ஸோ அதாவது நம்ம வந்து பார்க்குறது தான் வந்து இண்டக்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து எலக்ட்ரானை வந்து ஃப்ளோ ஆகாமல் ரெசிஸ்ட் பண்ணுறது தான் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வெல்டிங் மிஷின் உள்ள வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் வந்து கரெக்டு. ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கும் பேர்ன் ஆஃப் ரேட்டுக்கும் எந்த ஒரு சமானமும் கிடையாது. ஸோ அதை வச்சு நம்ம மெஷர் பண்ண மாட்டோம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஆன்டில் பை டேக் கேர். சி பாய்.